You come to our places, O God. Come to our midst, O Jesus. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கனத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பாத்திரர், நீர் ஒருவரே ஆண்டவர். நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கொஞ்ச நேரம் இருக்கிற இடங்களில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. கரங்களை உயர்த்தி விடுதலையோடு கூட ஆரம்பத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் வரும்படி, ஆராதனை கர்த்தருடைய பிரசன்னம் வரும்படியா, from the beginning till the end, the worship in the worship service, may the Spirit of the Lord God Almighty will come down and meet with us. Hallelujah. We will touch Him. We will feel the presence of God this morning. ஆண்டவரை தொடுபடியாய், பரிசுத்த ஆவியானவர் இந்த காலங்களில் உணரும்படியாய் எல்லா கரங்களும் உயர்த்தி கொஞ்ச நேரம் விடுதலையாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணும்படியாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. தெய்வீக மகிமையினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. It's your presence that we long for. It's your presence this morning that we long for, oh God. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுவே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுவே. தேவாவும் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் தோடுவே. தேவாவும் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் தோடுவே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுவே. தேவ பிரசன்னத்தை ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பிரசன்னத்தை வரவேற்கும்படியாய். Lord, we invite your Spirit to come in our midst this morning, Lord. வந்திடுவே. தேவ பிரசன்னமே இறங்கி ஆண்டவரே, இந்த காலவருட பிரசன்னத்தை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்கள் இல்லங்களிலே சூழ்ந்து கொள்ளும்படியாக, எங்கள் உள்ளங்களிலே சூழ்ந்து கொள்ளும்படியாக உங்களை அழைக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. Hallelujah. Fill our hearts this morning, Lord. Fill our lives this morning. Fill our places this day. Fill our house this morning, oh God. Hallelujah. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah. It's not the music that will fill our hearts this morning, oh God. It is not the professional appearance that will fulfill our hearts this morning, oh God. Lord, it is not the clean words that we use in your presence that will fill our hearts this morning. It's only your presence, Lord. Hallelujah. Hallelujah. It's only your presence, Lord. Hallelujah. நாங்கள் வாசிக்கிற இசைகள் அல்ல ஆண்டவரே. நாம் பேசுகிறதான சுத்தமான வார்த்தைகள் அல்ல ஆண்டவரே. நாம் எப்படி நம்ம காண்பிக்கிறோம் அப்படி அல்ல ஆண்டவரே. எங்கள் உள்ளங்களை நிரப்பும் பிரசன்னம் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. பிரசன்னம் மாத்திரம் எங்களுக்கு போதும். பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலவெளியோட பிரசன்னத்தை நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளங்களை நிரப்பும்படி அழைக்கிறோம். Fill our hearts this morning, Lord. We die in a desperate need of your presence to come down and fill our hearts this day. Hallelujah. தேவாவும் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில்
Spirit, Lord. We long for your Spirit's intervention in each and every life this morning. இந்த காலங்களில் பரிசுத்த ஆவியானவரே எங்கள் வாழ்க்கையிலே நீ அசைவாடும்படியா, எங்கள் உள்ளங்களிலே நீ நிரம்பும்படியா உம்மை நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah, hallelujah. Lord, I pray that you will come down and meet with each and every one of us, Lord. May we not undermine your presence in our places that we live in, oh God. இந்த காலங்களிலே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை அலட்சியமாய் நாமல் எங்கள் வீடுகளிலே உம்மை ஆராதிக்கும் போது, கர்த்தரை யோகித்து துதிக்கும் போது தேவனுடைய பிரசன்னம் எங்களுக்குள்ளே இறங்கி வரும்படியாக நாங்கள் ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிக்கிற அந்த ஒருமை பன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா கர்த்தர் நீங்க கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we want to feel that unity this morning. We want to feel the deliverance this morning. To you be the glory, honor and praise. In Jesus' mighty name I pray. Amen and amen. உட்காரலாம். உட்கார்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆராதனை பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியா இந்த காலையிலே கேட்கின்ற புதிய வாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். வாரத்தின் முதல் நாள் காலையிலே ஆண்டவருக்கு என்று சொல்லி அர்ப்பணிக்கும்படியான ஒரு நேரத்தை நமக்கு ஆண்டவர் தந்தபடியால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் எடுப்போமாக. First day of the week we have dedicated to come into the presence of God. We have decided to come into the presence of God to worship Him and to glorify Him this morning. Amen. Hallelujah. Hallelujah. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வடிகின்றது, அது வடிந்து ஓடுகிறது. இத்தனை மாதங்கள் ஆண்டவரை நடத்தி வந்தார். மூன்றாவது வாரத்துக்கு ஆண்டவர் மறுபடி நமக்கு செய்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. The Lord has brought us into a new week. We will rejoice in Him. We will rejoice in Him. We will glorify in the name of our Lord and Savior Jesus Christ this morning. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வடிகின்றது, வடிந்து ஓடுகிறது. எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாத ஒரு நாளும், எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாத ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வடிகிறது, அடித்து ஓடுகிறது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வடிகிறது, அடித்து ஓடுகிறது. எனக்குள்ள ஜீவ ஊற்று அது வற்றாத ஒரு நாளும்.
எங்கும் வரும்போது கூட தேவனாகிய கர்த்தர் பற்றாமல் நீரூற்றை நமக்குள்ளே வைத்திருக்கிறபடினால் ஆண்டவருக்கே கனத்தையும் ஹalleluya ஸ்தோத்திரத்தையும் செலுத்துவோமாக. ஆமென். ஹalleluya. They were dry experience, they were emptiness. The Lord's presence was with us and He enriched us, empowered us. It is His name is called Jesus. இயேசுவின் நாமத்தினால, அவருடைய நாமத்தினால அந்த வற்றாத ஜீவ ஊற்றாய் நமக்குள்ள இருந்தபடினால் நாம் விதமாய் நிலைத்திருந்து வரும்படி கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கொண்டாடும்படியா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை கொண்டாடும்படியா இந்த காலத்தில் நாங்கள் அழைக்கின்றேன். அவரை கொண்டாடுவது எப்படி? ஹalleluya என்று சொல்லி, ஹalleluya என்று சொல்லி, ஹalleluya ஹalleluya இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் இஸ்ரவேலின் தேவனை கொண்டாடுவ ராஜனே, லோகவாழுவ கர்த்தரே ಎಂದೆಂದು ಸ್ತೋತ್ರವೇ. ಇಸ್ರಾಯೇಲನ ದೇವರ ಕರ್ತನನ್ನು ಕೊಂಡಾಡುವ ಹಾಗೆ ಈ ಗೀತೆಯನ್ನು ಹಾಡಿಕೊಳ್ಳೋಣ. ಹಲ್ಲೆಲೂಯ, ಹಲ್ಲೆಲೂಯ. ಇಸ್ರಾಯೇಲಿನ ದೇವರೇ ಕೊಂಡಾಡುವ ರಾಜನೇ, ಲೋಕವಾಳುವ ಕರ್ತನೇ ಎಂದೆಂದಿಗೂ ಸ್ತೋತ್ರವೇ. ಇಸ್ರಾಯೇಲಿನ ದೇವರೇ ಕೊಂಡಾಡುವ ಕರ್ತನೇ, ಲೋಕವಾಳುವ ಕರ್ತನೇ ಎಂದೆಂದಿಗೂ ಸ್ತೋತ್ರವೇ. ಇಸ್ರಾಯೇಲಿನ ದೇವರೇ ಕೊಂಡಾಡುವ ರಾಜನೇ, ಲೋಕ ಹಾಡುವ ಕರ್ತನೇ ಎಂದೆಂದಿಗೂ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. He is the Lord who reigns on high. He is the Lord who reigns in majesty. He is the creator, He is the sustainer, He is the owner of this universe. Hallelujah. Hallelujah. ಆತನು ಸೃಷ್ಟಿಕರ್ತನು, ಆತನು ನಮ್ಮನ್ನು ಆಳುವನಾಗಿದ್ದಾನೆ. ಲೋಕಾಳುವ ಕರ್ತನೇ ಎಂದೆಂದಿಗೂ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ, ಎಂದೆಂದಿಗೂ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. From the rising of the sun to it going down, name of the Lord shall
shall be glorified. Hallelujah. Hallelujah. We worship Him this morning. ಕರಗಳನ್ನು ಎತ್ತಿ ಕರ್ತನ ಸಮೂಹದಲ್ಲಿ ಹೇಳೋಣ, ಇಸ್ರಾಯೇಲಿನ ದೇವರೇ, ನೀನು ಕೊಂಡಾಡತಕ್ಕ ರಾಜನಾಗಿರೋದ್ರಿಂದ ನಿನ್ನ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸಿ ಹೇಳೋಣ. Hallelujah. ಕೊನೆಯದಾಗಿರುವ ಚರಣ ಎಂತದ್ದು? ಉನ್ನತ ದೇವರೇ, ಕಾಯುವ ದೇವರೇ, ಸೃಷ್ಟಿಯ ದೇವರೇ, ರಕ್ಷಿಸುವ ರಾಜನೇ, ಉನ್ನತ ದೇವರೇ, the Lord most high God. No compatibility, no comparison to our Jesus. அவர் நிகரற்ற தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் நம்மை காக்கிற தேவனாய் இருக்கிறார். இத்தனை மாதங்களாய் கர்த்தர் நம்மை காத்து வழிநடத்தி ஆண்டவர் வழிநடத்துகிற எல்லா பாதங்களை நிறுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, உன்னதமான தேவனே, எங்களை காக்கிற தேவனே, ரட்சிப்பின் நீர் அரணாய் இருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை இந்த காலங்களில் தொடர்ந்து ஆராதிப்போமாக. Hallelujah. Praise the Lord. Hallelujah. He is the Lord who reigns. He is the Lord who reigns forever. Show your power. See your power, O God. It's a beautiful song that reminds us this morning. He is the Lord. He reigns on high. And He is the Lord. Hallelujah. We're going to do this song together. Let the name on high and worship Him this morning. He is the Lord. He reigns on high. And He is the Lord. He spoke into the darkness. He created the light. And He is the Lord. He is the Lord. Declaring this morning that He is the Lord. There is none else, O God. He is the Lord. He reigns on high. And He is the Lord. He is the Lord. He reigns on high. And He is the Lord. Into the darkness, create the light. And He is the Lord. Who is like unto Him, never ending in days. And He is the Lord. He comes in power when we call on His name. He is the Lord. Show your power, oh Lord, our God. Show your power, oh Lord, our God. Show your power, oh Lord, our God, our God. Your gospel, O Lord, is the hope for our nation. You are the Lord. It's the power of God for our salvation. You are the Lord. We ask not for riches, but look to the cross. And You are the Lord. And for our humanity, save us the Lord. And You are the Lord. Send Your power, oh Lord, our God. Send Your power, oh Lord, our God. Send Your power,
Lord. Man can take something out of which he will do something else. மனிதன் ஒரு பொருளை எடுத்து அந்த பொருளை வைத்து மற்றொரு பொருளை அவன் செய்வான். பட் தேவனாகிய கர்த்தரோ, நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ ஒன்றும் இல்லாதவைகளை இருப்பவை போல அழைத்து அவர் சொன்னார், இருளை பார்த்து சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவதாக. வெளிச்சம் உண்டாகிட்டு. He spoke into the darkness and he created light. Hallelujah, hallelujah. This morning, oh God, speak to us, Jesus. ஆண்டவரே, இந்த காலங்களிலே நீர் எங்களோடு பேசும்படியா, எங்களோடு பேசும்படியா இந்த காலங்களிலே உம்மை நான் அழைக்கிறேன். என்னை பார்த்து பேசும் ஆண்டவரே, என் குடும்பத்தை பார்த்து பேசும் ஆண்டவரே, என் வருங்காலத்தை பார்த்து பேசும் ஆண்டவரே. Hallelujah. Speak to me. The darkness that is within me, it will turn to be light, oh God. ஆண்டவரே, இந்த காலங்களிலே என்னுடைய இருளை பார்த்து நீ பேசும்போது அங்க வெளிச்சம் உண்டாக கடவுள், வெளிச்சம் உண்டாக கடவதாக என்று சொல்லி நீ பேசும்படியாய். Hallelujah. Some of us need the touch of the Lord this morning. Some of us need the touch of the Lord this morning. இந்த காலமே கர்த்தருடைய தொடுதல் மிகவும் அவசியமான இந்த காலங்களில் இருக்கிறபடினால சிலருக்கு கர்த்தருடைய தொடுதல் மிகவும் அவசியம். கர்த்தருடைய தொடுதல் மிகவும் அவசியம். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, I need your touch, Lord. I need your touch this morning. And some of us need the second touch of the Lord. And சிலருக்கு ஆண்டவருடைய இரண்டாவது தொடுதல் தேவையா இருக்கின்றது. Hallelujah. என்னை பார்த்து பேசும் ஆண்டவரே, என்னை நீ தொடும் ஆண்டவரே. Hallelujah. Lord, speak to me. Speak to me and touch me this morning. Hallelujah. He is the Lord. He reigns on high, and He is the Lord. Into the darkness created the light, and He is the Lord. Whose like unto Him never ending is. He comes with power, with all of your name. He is the Lord. Show your power. Lord, show your power this morning, Lord. Hallelujah. By speaking to us, show your power. By touching us, show your power this morning. ஆண்டவரே, உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாய் நீர் எங்களை தாரும், எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களை தொடும்படியாக உம்முடைய சன்னிதானத்துல இந்த காலங்களில் கேட்கிறோம். Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க ஆவியை நீங்க அனுப்புங்க ஆண்டவரே. எங்களை உயிரடைய நீங்க செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆவியை நீங்க அனுப்புங்க, என்னை உயரடைய செய்யுங்க. ஹalleluya. உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் கூடும். ஹalleluya, hallelujah. Lord, you are God Almighty. If you just utter a word, and everything is possible with you, Lord. உம்மாலே எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் கூடும். பாடலாமா? உம்மாலே எல்லாம் கூடும். Give
கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We thank you, dear Jesus, for your grace and your mercy upon our lives, O Lord Jesus. ஆண்டவரே, மறுபடியும் உம்மை துதிக்கிறோம். வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வழிநடத்துதலுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் தேனிலும் மதுரமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Your name is sweeter than honey, Lord. Hallelujah. We just want to thank you, Lord. We just want to thank you for the name Jesus. இயேசுவின் நாமத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இயேசுவின் நாமத்தை இந்த காலையிலே பற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Everybody worship the name of Jesus. Worship the name of the Lord Savior Jesus. Hallelujah. Jesus, hallelujah, hallelujah. இருக்கிற இடங்களிலே கரங்களை உயர்த்தி கண்களை மூடிடுமா. இயேசுவே, உம்முடைய நாமத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அற்புதமான நாமத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையான உம்முடைய நாமத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிலுவைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லபடியா நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி, Jesus, you are an anointed one to proclaim the good news for the poor. Jesus, to proclaim the freedom and set the captives free. இயேசுவே, உடைந்தவர்களையும் கட்டுண்டவர்களை விடுதலையாக்கும்படியா உம்முடைய நாமம் பயன்படுத்துகிறது. அது இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தருடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொள்ளுகிற நாட்களாய் இந்த நாட்களை எங்களுக்கு நீர் மாற்றும்படியாக தரும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. Turn our days, Lord. Turn our years, Jesus, to be the Lord's favor, to be the Lord's favor. Hallelujah. கர்த்தருடைய அனுகிரகத்தின் காலங்களாக இயேசுவின் நாமம் மாற்றப்படுகிறபடினால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிறுமைப்பட்டவர்களை அவர் மேலே தூக்கும்படியாக சிறுமையில் இருக்கிறவனே தள்ளாடி விழுந்தவனை அவர் துணிந்து தூக்கும்படியாய். Hallelujah. Thank God for the name of Jesus. Thank God for the name of Jesus. Hallelujah. He is appointed to proclaim the good news to the poor. We thank you, Jesus. Hallelujah. You lift the downtrodden, Lord. You lift him up. You raise him up. You put him on the rock to sing the song to you. ஆண்டவரே, கீழே இருந்தவனை காட்டில் இருந்தவனை நீர் எடுத்து தலாடி விழுந்தவனை நீர் எடுத்து கண்மலையில் மேல் நிறுத்தி. ஹல்லேலூயா. எத்தனை ஆச்சரியமான தேவன் இந்த காலங்களிலே நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் வழிபடுகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே குனிந்து தூக்கினீரே பெரியவனாக்கினீரே உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. When I am prosperous, when I am famous, when I am worthy, when I am pleasing, நான் சம்பத்துடனாய் இருக்கும்போது, நான் பிரபலப்பட்டு இருக்கும்போது, மனுஷனை பிரியப்படுத்தும் போது எல்லாமே கூட வருவார்கள். நான் கீழே விடும்போது, நான் கீழே இருந்து பார்த்து ஜனங்கள் அப்படியாய் கடந்து போவார்கள். இந்த காலையில் ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரே, do not pass me by, O God. என்னை விட்டு நீ கடந்து போகாதீங்க ஆண்டவரே. என்னை விட்டு நீங்கள் கடந்து போகாதீங்க ஆண்டவரே. இந்த கால்களை குனிந்து தூக்கி என்னை பெரியவனாய் மாற்றுகிறவருடைய கிருபைக்காக நன்றியோடு போய் துதிக்கிறோம் ஆண்டவரே. எனது விளக்கை நீர் எரிய செய்கிறீர். எனது விளக்கை நீர் எரிய செய்கிறீர். God, you strengthen my lamp so that it will the place for the Lord and Jesus Christ. Hallelujah. Hallelujah. எனது விளக்கை எரிய செய்கிறவர் ஆண்டவரே. நான் எரிந்து கொண்டே இருக்கும்படியாக இந்த ஆராதனை வேளையிலே பங்கு கொடுக்கிற எல்லா தேவ சனங்களும் ஆண்டவர் நோக்கி செல்லுங்க ஆண்டவரே. எனது விளக்கை நீர் எரியப்படுகிறதே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமம் எரியப்படுகிற ஒரு நாமம். ஹல்லேலூயா. உயர்ந்து எழும்பி ஆண்டவரே எரிய செய்யும்படியாய். ஹல்லேலூயா. The name of Jesus will enable me to a place for Jesus. Hallelujah. As the book of Isaiah chapter 60 says, arise and shine, for your light has come. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மங்கி இருக்கிற வாழ்க்கை பார்த்து கர்த்தர் இந்த நாளில் ஆதரவு சொல்கிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஒருவேளை வாழ்க்கையில் ஒரு நாள் கர்த்தருடைய ஒளி உன்மேல் இருந்தது. At times, there was a time the light of the Lamb, Jesus Christ, was upon you. Now you have missed it. Now the light is not there in your life. Jesus is calling you. The Anointed One is calling you. Arise and shine. Your light has come. எழும்பி பிரகாசி, இன்றைக்கு ஒளி வந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து இந்த காலங்களில் சொல்லுமா, எனது விளக்கை நீர் எழும்ப ஆண்டவரை எரிய செய்கிறவர். மங்கி எரிகிற திரியை அணைக்காது இருக்கிற கர்த்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சன்னிதானத்திலே சொல்லுவோமாக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. We will shine for you, Lord. We will arise, we will shine for you. Hallelujah. Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடையோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் பகிர்ந்து கொண்டிருக்கிறதுன தேவ ஜனங்கள் யாராய் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும்படியாய். ஹalleluya. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய பிரசன்னத்திலே தேவனுடைய மகிமை உணர்ந்தவர்களாய் சொல்லுவோம் ஆண்டவரே. என் விளக்கு அணைந்து போயிருக்கிறது ஆண்டவரே. என் விளக்கு அணைந்து அநேக நாட்களாய் ஆண்டவரே. ஓ ஜீசஸ் ஆண்டவரே, இந்த காலையில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உமக்காக எழும்படியாய் ஒரு அர்ப்பணத்தில் இருக்கிறேன் ஆண்டவரே. ஒரு அர்ப்பணத்தோடு ஒரு சன்னிதானத்தில் வருகிறேன். Lord, I want to commit my life to you this day in this worship service. I want to shine forth for your glory. I want to burn for your glory, Lord. Hallelujah. If the light is turned off in your life, if the light is turned off in your life, hallelujah. The Lord wants you to ablaze for this day. Hallelujah. Arise and shine, for your light has come. Enemy Pragasi, Muli Vandadu. Hallelujah. Praise you, Jesus, one more time. Hallelujah. Praise you one more time. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus.
உயரமாய் பார்க்கும்போது ஆசீர்வாதம் உள்ளவனாய் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. உள்ரகமாய் என்னால் உமக்காய் உதிக்க முடியவில்லை ஆண்டவரே, உமக்காய் எறிய முடியவில்லை. If there is somebody participating in our worship this morning, say, Lord, outwardly I look good, and my appearances are deceitful. Deep within me, I am not able to burn for you, Lord. My light is turned off many days and years back. If that is you, the Lord wants you to come closer in the place where you are this morning. அது நீயா இருப்பேன்னு சொன்னார். ஆண்டவரே, வெளிரங்கமான தோற்றத்துல மற்றவர்கள் என்னை பார்க்கும்போது இவர்களுக்கு என்ன குறை என்று சொல்லி அவர்கள் எண்ணுகிற ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையிலே ஆண்டவரே அது வெளிச்சம் இல்லாமல் நடத்தி கொண்டிருப்பது நீ மாத்திரம் அறிவீர். Deal with this morning. Hallelujah. Deal with that situation this morning. இந்த காலம் அந்த சூழ்நிலைக்குள்ளே கர்த்தராகிய தேவன் இறங்கும்படியாக ஆண்டவரை பார்த்து சொல்வாண்டவரே, ஒரு தருணத்தை நீர் எடுக்க தாங்க ஆண்டவரே. இந்த ஆராதனையில் ஒரு தருணத்தை நீர் எடுக்க தாங்க ஆண்டவரே. நான் எரிந்து கொண்டே இருப்பேன், நான் எரிந்து கொண்டே இருப்பேன். சொல்லுங்க, எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே. David was a shepherd boy. It is your grace that brought him up as a king. To some of us, you are giving a second chance to burn for you. If that is me, if that is you, surrender ourselves in that altar of the living Savior. In the good day, என் ஜீவன் பிரியும் வரை உமக்காய் இருந்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த ஆராதனையில் கர்த்தராகிய தேவன் பேசும்படியாக அழைக்கிறோம் ஆண்டவரே. Holy Spirit, continue to speak to us this worship service, Lord. To you be the glory, to you be the honor, O God. May we not take your spirit and your intervention lightly this day. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தாவின் கிரியை நாங்கள் அலட்சியமாய் எண்ணாதபடி, நடுவ விடாதபடி கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசி புறவிட்டு அபிஷேகப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாட்களை உங்கள் கரங்களில் நீங்கள் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. நிறைகளை நடத்தும். ஹல்லேலூயா. நிறைகளை நடத்தும் ஆண்டவரே. எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Hallelujah. I want to welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ. ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வாரத்தின் முதல் நாளில், புதிய நாளிலும் கூட ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நேரத்தை ஒதுக்கி வைத்து ஆண்டவரை துதிக்கும்படி வந்த இருக்கிற எல்லா தெய்வ ஜனங்களுக்கும் நன்றியை சொல்லிக் கொடுக்கிறேன். சபையின் சார்பாக, ஊழியர்களின் சார்பாக, விசுவாசிகளின் சார்பாக ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கின்றேன். I want to welcome each and every one of you on behalf of the church and the pastor and the believers. A very warm welcome to you. Somebody is there watching our webcast. Somebody is there new. You are warmly welcome into the presence of God. ஒருவேளை புதிதா யாராவது என்னுடைய ப்ரோக்ராமை ஆராதனையில் பங்கு
விசேஷித்தமான வாழ்த்துதல் உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தெரியும் கர்த்தருடைய தொடுதல் மிகவும் அவசியம், அது உண்மை என்று சொல்லி. How many of you know we need the touch of God and it's so real. We need the touch of God. Hallelujah, hallelujah. Those of you watching this version, participating in this version, இந்த காலவெளியில் ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தருடைய தொடுதல் தேவை என்று சொன்னார். I want to tell you, some of us need the touch of God and some of us need the second touch of God. சிலருக்கு கர்த்தருடைய தொடுதல் தேவை, சிலருக்கு ஆண்டவருடைய இரண்டாவது தொடுதல் தேவை. அது குருடனை ஆண்டவர் தொட்டாராம், அப்பொழுது அவன் பார்வை அடைந்து மனிதர்களின் மரத்தை போல இருக்கிறான் என்று சொன்னார். The blind man, he was healed, and Jesus touched him and he said, men are looking like tree, and Jesus had to touch him the second time and he was completely healed. வேதம் சொல்லுகிறது, இயேசு இரண்டாவது முறை அவன் கண்களை தொடும்போது அவன் முழுதுமாய் சுஸ்தமடைந்தான், அவன் முழுதுமான பார்வை அடைந்தான். If you need the second touch of the Lord, this is the worship service. Hallelujah, hallelujah. கர்த்தருடைய இரண்டாவது தொடுதல் உங்களுக்கு தேவை இருக்கும் என்று சொன்னால் இந்த ஆராதனை அது நடக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென். தினமும் ஆலயத்திலே ஜெபங்கள் நடந்து கொண்டு வருகிறது. ஊழியக்காரர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜெப தேவைக்கு நீங்கள் ஊழியக்காரர்களை அணுகும்படி உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். விசுவாசிகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். When the pastor team is praying, pastor's family is praying, believers are praying. If there's any prayer request need, please approach the pastor and the team here and they will assist you. நீங்கள் போதகரை குழுவை அணுகும்போது அவர்கள் நமக்காக ஜெபிப்பார்கள். எந்த தேவை இருந்தாலும் நீங்கள் அணுகும்படியாக உங்கள் தாழ்மையை கேட்டுக் கொள்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய பிரசன்னத்திலே நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். கர்த்தர் பதில் தர வரைக்குமாய் நீங்களும் நாம் ஜெபிக்க போகின்றோம். Until the Lord answers our prayers and we will keep praying. Amen. Hallelujah. இந்த காலையிலே கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க கேட்போம். I would like you to turn your Bibles and read a scripture portion. I want to invite Sister Felicia Rajkumar to come forward and read a scripture portion. Sister Felicia Rajkumar அவர்கள் முன்பதாக வந்து கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும்படி அழைக்கிறேன். சங்கீதம் 46. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதில் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும். ஒரு நதியுண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்திகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த காலங்களிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. தேவனாய் கர்த்தர் நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து இந்த காலவெளியில திரும்ப தேவனை ஸ்தோத்திரிக்கும்படியாய் அவருடைய ஓய்வு நாள் காலவெளியில கடந்து வந்த உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, இணையற்ற நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக தேவன் நமக்கு அடைக்கலும் அனுகூலமான தேவனாய் இருந்து கடந்த நாட்கள் முழுதும் பாதுகாத்து, கடந்த மாதங்கள் முழுதும் நம்மை பாதுகாத்து மீண்டுமாக இந்த 5ஆம் மாதத்துக்குள் தேவனை மீண்டும் துதிக்க முடியாது கர்த்தர் செய்த அவருக்கு மகா பெரிய சாக்கியத்திற்காக கர்த்தரை நான் நன்றியோடு கிறிஸ்துவிக்கிறேன். அநேகர் கேட்டிருந்தீர்கள், ஆண்டி நான் உங்களை பார்க்கறதே இல்லைன்னு. இன்னைக்கு காலையில் நீங்க என்ன பார்க்குறீங்க, நான் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவைகளை சந்திக்கிறவர், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன்.
ஒருவேளை சபை இந்த நாட்களிலே கடந்து வந்து ஜெபித்து அவரை மீண்டும் உயர்த்தும்படிக்கு கர்த்தர் செய்த மகா மேன்மை, அந்த பாக்கியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் ஜெபிப்போம் கண்களை மூடி. எங்கள் அன்பின் தெய்வனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் சிறுமியானவர்கள், எளிமையானவர்கள். எங்களுடைய தேவன் பெரியவராய் இருக்கிறீர், பெரிய காரியங்கள் செய்வீர். சபையை பூமியிலே கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது என்று சொன்னீர். ஆனால் இந்த நாட்களிலே தேவனாய் கர்த்தாவே, இந்த சிறு கிருமிகள் அல்ல ஆண்டவராய் கர்த்தர் இந்த சபை மூட முடியுமோ? இல்லை ஆண்டவரே, நீர் இதை மூடி வைத்திருக்கிறீர், நீ திறக்க போகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். என் தேவனுடைய வலக்கரமானது ஆண்டவராய் கர்த்தர் பெரியவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவர். நீர் வழி நடத்தும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. எங்கள் சபையில் உள்ள அனைத்து மக்களுக்காய் இந்த பாதத்தில் கடந்து வருகிறேன். எனக்காய் செபிங்கள் என்று கேட்டுக்கொண்டதானே உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே. இரவு நேரங்களிலே உறக்கம் வராதபடிக்கு அவருடைய வாழ்க்கையை தடுமாறி கொண்டிருக்கிறதானே எல்லா தீய செயல்களை என் இயேசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து சபித்து கட்டுகிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் அழகான சமாதானத்தின் தூக்கத்தினால் நிறைக்கப்படும்படியாய் என் கர்த்தர் கிருபை செய்வீராக. அநேகருடைய வாழ்க்கையானது கட்டப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்படி ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஜெபிக்க முடியாதபடிக்கு, தேவனுடைய வசனங்களை தியானிக்க கூடாதபடிக்கு கட்டப்பட்ட எல்லா கட்டுகளை கர்த்தர் கட்ட வைப்பீராக ஆண்டவரை. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் ஆண்டவரே, பூமியில எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலே கட்டுகள் அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்ன கர்த்தர் எல்லா பிள்ளைகளுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. கட்டப்பட்டதான எல்லா ஆவிக்குரிய ஜீவித்தின் வல்லமைகள் நிர்மலமாக்கப்பட்ட ஆண்டவரே, கர்த்தருடைய மேன்மையான ஸ்நானமானது அவரை ஆண்டுகொள்ளபடியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அநேகருடைய வாழ்க்கையில சூனியங்கள், மந்திரங்கள், கட்டுகள் அதிகமாய் மேற்கொண்டிருக்கிறது. அதற்காய் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட உம்முடைய பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். எவர்களெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, என் தேவனுடைய வல்லமுள்ள கரமானது உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க முடியாய் ஆதரவின் கோவினால் ஆண்டவரே அனுகிரகம் பண்ணபடியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாதை உங்களுடைய கூடாரமாகிய சரீரத்தை அணுகாது என்று சொன்னீர். அந்த வாக்குத்தத்தங்களோட வாழ்க்கையில் நிறைவேற்றப்படட்டும் ஆண்டவரே. வேறுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்க முடியாய் ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகள் எதுவா இருந்தாலும், சிறு பிள்ளைகளா இருந்தாலும், பெரியவர்களா இருந்தாலும், எந்த வியாதியின் கட்டுகளா இருந்து, சுகவீனத்தின் கட்டுகளா இருந்தாலும், ஆவிக்குரிய ஜீவியத்திலே கட்டப்பட்டிருந்தாலும் எல்லாவற்றையும் கட்ட முடியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மீண்டுமாக இந்த காலவெளியில உலகத்தை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்கெல்லாம் பயங்கரமாய் இருப்பதை கர்த்தர் அறிவீர். என்னுடைய வாய் சொல் பெறுவதற்கு முன்பாக எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தருடைய கரங்கள் ஆண்டவரே, நீர் கிருபையாய் இறங்கி எல்லாவற்றையும் விடுவிக்க முடியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபையின் கரம், உம்முடைய இரக்கத்தின் கரம் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் தாங்கும்படியாய் தேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். யாருக்கெல்லாம் ஆண்டவரே கண்ணீர் கலங்கி ததும்பி நிற்கிறார்களோ அவருடைய கண்ணீர்களை கர்த்தர் துடைப்பீராக. அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. பிரிந்திருக்கிற குடும்பங்கள் ஒன்று கூடி சேர்க்கப்படட்டும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் நீக்கப்படட்டும் ஆண்டவரே. பிள்ளைக்கு பெற்றோருக்கு இருக்கிற பிரச்சனைகள் நீக்கப்படட்டும். வருமானம் இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு வருமானங்களை கூட்டி கொடுப்பீராக. இந்த மாதம் முழுவதிலும் நான் என்ன செய்வேன் என்று கலங்கி நிற்பார்கள். கர்த்தருடைய தேவைகளை சந்தித்து வழிநடத்த முடிய ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய எல்லா பிள்ளைகளுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதியும் தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினால் அனைவருக்கு என் அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை பாதுகாத்து பராமரித்து இம்மட்டுமாய் காத்து வந்த அந்த தெய்வத்துக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இனிமேலும் கர்த்தர் உங்களை அருமையாய் நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தரை நாம் துதித்து ஸ்தோத்திரித்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலும் கூட நான் உங்களோடு கூட பேசும்படியாக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆமோஸின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்யப்போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இந்த நாளின் தலைப்பு உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் இதை பார்க்கிறோம். நாம் வாழ்கிற இந்த காலம் கடைசி காலம். நாம் வாழ்கிற இந்த நேரம் கடைசி நேரம். இயேசுவினுடைய வருகையின் காலமும் இது கடைசி காலமும், அவர் வருகையினுடைய நேரமும் இது கடைசி நேரமாய் இருக்கிறது. இயேசு வருகிறார். யாருக்காக வருகிறார்?
அதைத்தான் நாம் இன்று கவனிக்கப் போகிறோம். வேதம் சொல்லுகிறது, இருவர் படுக்கையிலே படுத்திருப்பார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். 2 பேர் வயலிலே வேலை செய்து கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், இன்னொருவன் கைவிடப்படுவான். நாம் முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் வரும் பொழுது அவர் யாரை சந்திக்கிறார், யாரை அவர் எடுத்துக் கொள்ளப் போகிறார், அதற்காக எப்படி நாம் ஆயத்தப்படுவது என்ற காரியங்களை நாம் விளங்கிக் கொள்வோம். அநேக ஊழியக்காரர்கள் இந்த நாட்களிலே இயேசுவின் வருகை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நாமும் அந்த செய்தியை கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் எந்த அளவுக்கு செய்தியை கேட்ட நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பது முக்கியம். இயேசு முதலாவதாக யாருக்கு வருகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு பின்பு நம்முடைய குறைகளை விளங்கிக் கொண்டு நம்மை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு நாம் அவருக்காக காத்திருக்க வேண்டும். முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய மணவாட்டியாக சபைக்கு அவர் வருகிறார். அவர் மணவாளனாக அவர் வருகிறார். மணவாட்டி சபையாகிய நம்மை அவர் மீட்டுக் கொள்ளும்படி வருகிறார். ஆகவே இந்த வேளையிலே ஒரு வசனத்தை நாம் இது சம்பந்தமாக நாம் பார்க்க போகிறோம். அது மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். வேதா வைத்திருப்போர் தயவு செய்து என்னோடு கூட சேர்ந்து இந்த வசனத்தை நீங்கள் கவனிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மணவாளனாக வருகிறார். ஒரு மணவாளனாகிய இயேசு தன் மணவாட்டிய சபையை அவர் எந்த அளவுக்கு அந்த மணவாட்டி அலங்காரமாக, அவள் பரிசுத்தம் உள்ளவளாக, அவள் பிரகாசம் உள்ளவளாக, அவள் மகிமை உள்ளவளாக அவள் இருக்க வேண்டும் என்று விரும்புவார். நாம் இயேசு கிறிஸ்து அவர் மணவாளனாக மகிமையோடு வரும்போது அவர் தன்னுடைய மணவாட்டியாகிய சபையை கூட அவர் மகிமையோடு கூட அவர் எடுத்து செல்ல விரும்புகிறார். அப்படி என்றால் அந்த ஆண்டவர் எப்படி பொன்னையும் வெள்ளியும் அது புடமிடுகிறது போல ஒரு அனுபவத்துக்குள்ளாக அந்த மணவாட்டி கடந்து செல்ல வேண்டும். எவ்வளவுக்கு அதிகமாக பொன்னும் வெள்ளியும் அதை நெருப்பிலே புடமிடுகிறார்களோ அந்த அளவுக்கு அந்த பொன்னும் வெள்ளியும் மிக பிரகாசமாக இருக்கும். அதே போல மணவாட்டிய சபையானது இன்னைக்கு மணவாளனாகிய இயேசுவை சந்திக்கும் போது நாம் பிரகாசமாக மகிமையாக அந்த மணவாட்டி சபை காணப்பட வேண்டும் என்றால் அந்த மணவாட்டி சபையில் இருக்கிற நீங்களும் நானும் மணவாட்டியாக பிரகாசிக்க வேண்டுமானால் நாம் அந்த நெருப்பிலே போடப்படுகிற அனுபவத்துக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும். அப்படி என்றால் உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வழியாய் கர்த்தர் நம்மை கொண்டு சென்று நம்மை அவர் பிரகாசிக்க செய்ய விரும்புகிறார். நம்முடைய விசுவாசம், நம்முடைய அன்பு, நம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற வைராக்கியம், இதெல்லாவற்றில் நாம் இன்னும் அதிகமாக நாம் பிரகாசிக்கிற மக்களாக காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மணவாளனாய் வரும்போது மணவாட்டியாகிய சபையாகிய அவர் சபையை சேர்ந்த பிள்ளைகளை நாம் அனைவரும் பிரகாசமாக நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் குற்றமற்ற நிலையிலே நாம் மணவாட்டியாய் காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், அந்த வசனத்தை நாம் மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் சற்று கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என் சம்பத்தை நாம் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவளாய் இருப்பார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் சம்பத்தை நான் சேர்க்கும்படியாய் வருகிறேன். சம்பத்தை என்று சொல்லும் போது அவருடைய சொத்து என்று சொல்லுகிறார். அதை குறித்து இன்னொரு வசனத்தில் வாசிக்கிறோம். யாத்ராகமம் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம். Turn to Exodus chapter 19. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிய 4, 5, 6 வசனங்களை நாம் கவனிப்போம். 19ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 4 நான் வாசிக்கிறேன். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களுக்கு கடலுடைய சட்டைகளின் மேல் சுமந்தும்
உங்களை என் அண்டையிலே சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுதும் நீங்கள் என் வாக்கில் உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுவீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உலகத்தில் வாழ்ந்தபோது இயேசு அவருக்கென்று எந்த சொந்தமான வீடோ எந்த வசதியோ ஆண்டவருக்கு எந்த உலகத்தில் எந்த விதமான தனக்கென்று சொல்லிக் கொள்ளக்கூடிய எந்த ஒரு காரியம் கிடையாது. ஆண்டவர் அவர் சொன்னதெல்லாம் நீங்களே நம்ம வசனத்தை கேட்டு என்னை பின்பற்றுகிற நீங்கள் தான் என்னுடைய சொத்து என்று சொன்னார். உண்மையை சொல்ல போனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் நாம் சொந்த சம்பத்தாய் இருக்கிறோம், சொந்த ஜனமாய் இருக்கிறோம். ஆகவே இயேசு வருகிறார் என்றால் அவருடைய சம்பத்தாய் இருக்கிறார், சொத்தாய் இருக்கிற உங்களையும் என்னையும் தான் அவர் எடுத்துக்கொள்ள வருகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒருவேளை திருடன் அவன் வருகிறதை போல அவர் வருகிறார் என்று சொன்னால் அது அர்த்தம் என்ன தெரியுமா? திருடன் ஏதோ வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களையும் திருடிக் கொள்வதற்கு வருகிறதில்லை. அவன் குறிப்பாக திருடன் வரும்போது அவன் வீட்டில் இருக்கிற விலையேற பெற்றதாய் இருக்கிற என்ன ஒரு பொண்ணோ அல்லது வெள்ளியோ அல்லது பணமோ அதை திருடி கொண்டு போக வருகிறான். அப்படி என்றால் வீட்டிலே இருக்கிற மிக விலையேற பெற்றதை திருட வருகிறான் என்றால் அது அதே போல நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே அவருக்கு நாம் சொத்தாக இருக்கிறோம். ஆகவே சொத்தாகிய நம்மை அவர் தன்னோடு கூட எடுத்துக் கொள்வதற்கு வருகிறார். அப்படி என்றால் நாம் எந்த அளவுக்கு நாம் அவருக்கு ஏற்ற ஒரு சொத்தாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தின் காரியங்களே ஈடுபட்டு அல்ல உலகத்தில் இருக்கிற மக்களை போல அல்ல பிசாசின் பிள்ளைகளாக அல்லது அவருக்கு இடம் கொடுத்து அப்படிப்பட்ட நிலைமையிலே வாழ்கிறோமா? இல்லை என்று சொன்னால் இயேசுவுக்கென்று நாம் பிரிக்கப்பட்டவர்களாக தனித்து பிரிக்கப்பட்டு அவருக்காகவே ஜீவிக்கிற ஒரு சொத்தாக பரிசுத்தமுள்ள சொத்தாய் நம்மை நாம் காத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அந்த நிலைமையில நாம் இருப்போம் என்றால் நிச்சயமா இயேசு கிறிஸ்து வரும்போது நம்மை அவர் சொத்தாக அவர் நம்மை எடுத்துக்கொண்டு போவார். மூன்றாவதாக நாம் பார்க்கிற ஒரு காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அவருடைய பிள்ளைகளுக்காக வருகிறார். இயேசு மூன்றாவதாக தன்னுடைய பிள்ளைகளை அவர் அழைத்து கொண்டு போகும்படியாய் வருகிறார். அதை யோவான் 1:12 வாசிக்கிறோம். அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் வேதம் சொல்லுகிறது அவருடைய பிள்ளைகளாக நாம் அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோமா? நாம் மறைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நாம் மறைந்திருக்கிறபடியினாலே இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்திலே அவர் வரும்போது எக்கால சத்தம் துணிக்கும் போது கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிற நாம் வெளியே புறப்பட்டு அவருடைய மகிமையிலே நாம் காணப்படுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மகிமையிலே காணப்படுகிற நாம் அவரை நேருக்கு நேர் முகமுகமாய் பார்க்கும் போது நாம் அவரை போலவே இருப்போம். மூன்றாவதாக நாம் அவருடைய பிள்ளைகளாய் நம்மை அவர் தேடி வருகிறார். முதலாவதாக மனவாட்டியாகிய நம்மை அவர் தேடி வருகிறார். இரண்டாவதாக அவருடைய சொத்தாய் இருக்கிற நம்மை அவர் தேடி வருகிறார். மூன்றாவது அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை அவர் எடுத்துக் கொண்டு போகும்படியாக வருகிறார். நான்காவதாக அவருடைய ஊழியக்காரரை அவர் தம்மோடு சேர்த்துக் கொள்ள அவர் வருகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்புகள். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தால் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்போது ஒரு சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை கவனிக்கிறோம். அவர் எப்படி ஜெபிக்கிறார்? பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை
நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக, தேவனுடைய மகிமையை நாம் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே இருக்க விரும்புகிறேன். அப்படி என்றால் அவர் ஊழியம் செய்கிற ஊழியக்காரராகிய நம்மை அவர் எடுத்துக்கொண்டு போய் என்ன செய்கிறாராம்? அவர் இருக்கிற இடத்துல அவரோடு கூட சேர்த்து அவருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவர் நம்ம அங்கே கொண்டு போக போகிறார். அதனாலே ஒருவேளை நாம் உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நாம் உலகத்தில் இயேசுவுக்காக ஊழியம் செய்து பல பாடுகள் பட்டு, உபத்திரங்களை பட்டு, பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே, குறைவுகளுக்கு மத்தியிலே நாம் இயேசுவுக்காக நாம் வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை முடிக்கும் போதே அவர் என்ன செய்கிறார்? அவர் இதுவரைக்கும் நாம் அவருக்கு ஊழியம் செய்தோம், இப்பொழுது அவர் நமக்கு ஊழியம் செய்யும்படியாக நம்மை அவர் சமூகத்தில் எடுத்துக்கொண்டு போகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் முதலாவது அவர் மணவாட்டிய சபையை அவர் சுத்திகரித்து பரிசுத்தம் பண்ணி அவர் எடுத்துக்கொண்டு போகிறார் மணவன் அவர் சந்திப்பதற்கு. இரண்டாவது அவருடைய சொத்தாக இருக்கக்கூடிய நம்மை உலகத்தில் இருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர் அங்கே வைக்க போகிறார். மூன்றாவது அவருடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்ட நம்மை அவர் தம்முடைய ஸ்தானத்திலே கொண்டு போய் அவருடைய மகிமையை பார்க்கும்படி அவர் எடுத்துக்கொண்டு போகிறார். நான்காவது அவர் ஊழியம் செய்கிற ஊழியர்களாகிய நம்மை அவர் எடுத்துக்கொண்டு போகிறார். மீண்டுமாக அந்த மல்கியாவின் புஸ்தகத்துக்கு நீங்கள் திருப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன். மல்கியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் நாம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 17-18. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர் என்னுடையவராயிருப்பார் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறான். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவளை கடாட்சிப்பேன். பாருங்க, ஒரு தகப்பன் தன் மகனுக்கு தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல ஒரு தகப்பன் செய்கிறாராம். அப்படி என்றால் நாம் இதுவரைக்கும் ஊழியம் செய்த நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு ஊழியம் செய்யும்படியாக அவர் ஊழியக்காக நம்மை அவர் நம்மோடு கூட சேர்த்துக் கொள்ள அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஐந்தாவதாக அவருடைய உடன்படிக்கையோடு அவரோடு உடன்படிக்கை செய்தவர்களை அவர் தம்மோடு கூட எடுத்துக்கொள்ளும்படி வருகிறார். ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் என்னோடு கூட என் ரத்தத்தினால் உடன்படிக்கை செய்த என்னுடைய எல்லா பரிசுத்தவான்களை கூட்டி சேர்ப்பாயாக என்கிற வசனத்தை வாசிக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் முதல் மாதத்திலே நாம் கர்த்தருடைய பந்தியிலே பிரவேசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், இது உங்களுக்கு சித்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கை ரத்தம், உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையுடைய சரீரமாய் இருக்கிறது. இதை உட்கொள்ளும் போதெல்லாம், நீங்கள் பாடம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறல் என்று சொன்னார். அர்த்தம் என்ன? நாம் இயேசு கிறிஸ்து நம்மோடு அவர் தம்முடைய மாம்சத்தாலும் இரத்தத்தாலும் உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கையிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? இந்த உடன்படிக்கையிலே குற்றமற்ற ஒரு மனசாட்சி, சுத்த இருதயம், நல்ல மனசாட்சியோடு கூட ஒவ்வொரு மாதமும் நாம் இந்த உடன்படிக்கையிலே நாம் பங்கு பெறும் போது கர்த்தர் என்ன சொல்கிறார்? என்னோடு உடன்படிக்கை செய்தவர்களை நான் வந்து நான் கூட்டிக் கொண்டு செல்வேன் என்று சொல்கிறார். மத்திய சுவிசேஷம் 26:29 இயேசு சொல்லும் பொழுது, இது கடைசி ராபோஜனம், இது கடைசி பந்தி, உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு நாள் வரும், நீங்கள் பரலோகத்திலே என்னோடு கூட அந்த பந்தியிலே பிரவேசிக்க போகிறீர்கள். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனை பேர் பந்தியில் உண்மையாய் நாம் பிரவேசிக்கிறோம்? எத்தனை பேர் சுத்த இதயத்தோடு நல்ல மனசாட்சியோடு இந்த பந்தியிலே நாம் ஒவ்வொரு மாதமும் பிரவேசித்துக் கொண்டிருக்கிறோம்? இந்த உடன்படிக்கையை எத்தனை விசுவாசாய் நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம்? ஆகவே எத்தனை பேர் உண்மையான இருதயத்தோடு, சுத்த இருதயத்தோடு, நல் மனசாட்சியோடு இந்த உடன்படிக்கையை பங்கு பெற்று ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்கிறார்களோ அவர்களை இயேசு கிறிஸ்து அவர் வந்து அழைத்துக் கொண்டு போக அவர் வந்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ பேர் நான் பார்த்திருக்கிறேன், உடன்படிக்கை முடித்து விடுகிறார்கள். உடன்படிக்கை உண்மையாய் இருக்கிறதில்லை, நல்ல மனசாட்சியோடு சுத்த இருதயத்தோடு உடன்படிக்கையை பங்கு பெறுகிறதில்லை, இயேசுவினுடைய பாடுகளை நினைவு கூறுகிறதில்லை. அநேக ரொம்ப கேவலமான முறையிலே, உதாசீனமான முறையிலே கர்த்தருடைய பந்தியிலே அவள் பிரவேசிக்கிறார்கள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையை, எத்தனை பேர் உடன்படிக்கையை காத்துக்கொண்டு உண்மையாய் நீங்கள் இயேசுவுக்காய் நீங்கள் ஜீவிக்கின்றீர்களோ அந்த உடன்படிக்கை செய்தவர்களை கர்த்தர் அழைத்துக் கொண்டு போகும்படியாக அவர் வருகிறார். ஆறாவதாக வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மைகளை சொல்லியிருக்கிறார். அது 2 காசுகளுக்கு 5 அடைக்கலான் குருவி விற்கிறார்கள் என்றும், அதிலே ஒரு குருவி கூட கீழே விழாது,
பிதாவுடைய சித்தம் இல்லாமல் ஒரு குருவியை கூட அடிக்க முடியாது. அர்த்தம் என்றால் ஒவ்வொரு குருவியும் தேவனுடைய பார்வையிலே அது சிறந்தது, அது வெளியேற்பட்ட. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பட்சியை பார்க்கிறோம், இந்த பறவைகளை பார்க்கிறோம், நீங்கள் எவ்வளவு விசேஷம் உள்ளவர்கள். அப்படி என்றால் நாம் எந்த விதத்தில் விசேஷம் உள்ளவர்கள் என்றால் அந்த வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். என்னோடு கூட சேர்ந்து 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 1 பேதுரு முதல் அதிகாரம் நாம் 7ஆம் வசனத்தை பார்க்கலாம். அங்கே வாசிக்கிறோம், அழித்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிறோம் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். பாருங்க, அழித்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிறோம் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம். நமக்குள் இருக்கிற மிக அதிக விலையேற மதிப்பே கிடையாது. நமக்குள்ள இருக்கிற வெளியேறப்பட்ட விசுவாசம், இயேசு நமக்குள் தந்திருக்கிற விசுவாசம், எந்த விசுவாசத்திலே நாம் இயேசுவை பற்றி கொண்டு வாழ்கிறோமோ அந்த விசுவாசமானது உலகத்திலே அழிந்து போகிற பொன் வெளியே பார்க்கிறோம் மிக அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும் போது இயேசு வந்து நம்மை அழைத்துக் கொண்டு போய் என்ன செய்தாராம்? வெளிப்படும் போது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாகும்படி செய்வார். ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு கொடுக்க போற ஒரு புகழ்ச்சி, ஒரு கன மகிமையானது எப்பொழுது வெளிப்படும்? இந்த விசுவாசத்தை நாம் கடைசி வரைக்கும் காத்திருக்க வேண்டும், முடிவு வரையும் காத்திருக்க வேண்டும். சோதனைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், கண்ணீர்கள் வரலாம், கவலைகள் வரலாம், அல்லது மரணமே வரலாம். நம்ம நேசிக்கிற மக்களே நம்மை விட்டு போகலாம், தனித்து நிற்கலாம், பூமியில யாருமே நம்மை கவனிக்காமல் போகலாம். அப்படிப்பட்ட சூழலிலும் நாம் விசுவாசத்தோடு கூட நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மை அழைத்துக் கொண்டு செல்வார். அதற்கான புகழ்ச்சி, கன மகிமையை அவர் நமக்கு கொடுக்க போகிறார். அடுத்ததாக 7வது வசனத்தை கவனிப்போம். நாம் அவரின் ஆவியின் முத்திரையை பெற்றவர்கள். அதற்கு ஒரு சில வசனங்களை நாம் கவனிக்க போகிறோம். அடுத்ததாக ஆவியின் முத்திரையை பெற்றவர்கள். எந்தெந்த தேவ பிள்ளைகள் ஆவியின் முத்திரையை பெற்றவர்கள், பரிசுத்தாவினாலே முத்திரை போடப்பட்டவர்களை ஆண்டவர் அழைத்துக் கொண்டு போக வருகிறார். இன்னைக்கு அநேக பரிசுத்தாவின் முத்திரை இல்லாமலேயே அவங்க கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. நானும் கிறிஸ்தவன் தான், நானும் ஒரு கிறிஸ்தவ சபைக்கு போய் கொண்டிருக்கிறேன், நானும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துல படிச்சேன், கிறிஸ்தவ கல்லூரியில படிச்சேன், எனக்கு ஆண்டவரை பத்தி கொஞ்சம் தெரியும். எப்போ நான் கல்யாணம் பண்ண பொண்ணும் கிறிஸ்தவ பொண்ணு தான், எங்க அப்பா அம்மா கூட ஊழியம் தான் செய்யறாங்க. இப்படி பல காரியங்களை சொல்லி தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற மக்கள் உண்டு. ஆனால் ஆவியை பெற்றவன் அல்ல. ஆகவே அதுக்கு உங்களுக்கு ஒரு வசனம் என்னோட கூட சேர்ந்து எபேசியர் முதல் அதிகாரம் நாம் 11ஆம் வசனத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். 14ஆம் வசனம் கவனிங்க. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆகவே நாம் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய இந்த சத்திய வசனத்தை ஒரு நாளிலே கேட்டோம். நீங்க எல்லாம் கேட்டீங்க. ஆனா அதை கேட்டு எத்தனை பேர் விசுவாசத்தோடு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அந்த ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலே அவளுக்குள்ளே தேவன் என்ன செய்தாராம்? பரிசுத்த ஆவியால் முத்திரை போட்டாராம். அப்போ இயேசுவே உண்மையான விசுவாசத்தோட அந்த இயேசுவை உள்ளத்தை யாரெல்லாம் சொந்த ரட்சகராய் தெய்வமாய் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த நாளிலே கர்த்தர் இயேசு அவர்களுக்குள்ளே ஒரு முத்திரையை போட்டார், பரிசுத்தாவின் முத்திரையை போட்டார். அப்ப பரிசுத்தாவின் முத்திரை போடப்பட்டதற்கு என்ன அடையாளம்? நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், அதனால்தான் 14ஆம் வசனத்திலே அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். அப்ப இந்த மீட்கப்படுவார்கள் வார்த்தையின் அர்த்தம் என்ன? நான் இதுக்கு முன்னாலே மீட்கப்படவில்லையா? முதலாவது மீட்பு அது ஆத்ம
மீட்பை குறிக்கிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து முதலாவதாக அவர் பாலகனாய் பிறந்து வளர்ந்து அவர் வாலிபனாகி நம்முடைய பாவங்களை சுமந்து அவர் சிலுவிலே மரித்து அவர் ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்தினாலே நம்முடைய ஆத்துமா கழுவப்பட்டு பாவத்தின் வல்லமையிலிருந்து மீட்கப்பட்டோம். பாவத்துடைய வல்லமை இனி நமக்குள் கிரியை செய்யாதபடிக்கு, அதை நம்மை இழுத்து கீழே தள்ளாதபடிக்கு, அது பாவத்தை செய்யும்படி அது நம்மை தூண்டாதபடிக்கு, பாவத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளே நம்மை வைக்காதபடிக்கு, அந்த பாவத்துடைய அடிமைத்தனத்தின் வல்லமையிலிருந்து நாம் மீட்கப்பட்டோம் இல்லையா? அது முதலாவது மீட்பு. ஆனால் இந்த வசனம் இயேசு கிறிஸ்து அவர் ரகசியமாய் அவர் வருகிற நாளிலே எக்கால சத்தம் தொனிக்கும் போது இந்த முத்திரையை பெற்றவர்கள், இறந்து போன கிறிஸ்தவர்கள், இந்த முத்திரையை பெற்றவர்கள் அவர்கள் சரீரமானது மாற்றப்பட்டு அவர்கள் மறுவாக்கப்பட்டு எழுந்திருப்பார்கள். அதே சமயம் உயிரோடு இருக்கிற நாமும் கூட இந்த முத்திரையை பெற்றுக் கொண்டவர்களாய் ஜீவிக்கிற அத்தனை பேரும் நாம் என்ன செய்வோம்? நம்முடைய சரீரம் ஒரு வினாடிக்குள் மாற்றப்பட்டு நாம் மறுவாக்கப்பட்டு அவரோடு கூட நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஆகவே ஏழாவதாக நாம் ஆவியின் முத்திரையை பெற்றவர்கள் மீட்கப்படுவோம். மீண்டுமாய் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவதாக இயேசு கிறிஸ்து அவர் மணவாளனாக மணவாட்டி எடுத்துக்கொண்டு போக வருகிறார் என்று சொன்னேன். இரண்டாவதாக அவருடைய சம்பத்தை அவருடைய சொத்தாய் இருக்கிற நம்மை அழைத்து எடுத்துக்கொண்டு போக வருகிறார் என்று சொன்னேன். மூன்றாவது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நம்மை, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் அழைத்துக் கொண்டு போக வருகிறார் என்று சொன்னேன். நான்காவது அவருடைய ஊழியக்காரனாக உண்மையும் உத்தமத்தோடு நாம் ஆண்டவருக்கு பல பாடுகள் பட்டு கஷ்டங்கள் பட்டு சிலுவையை சுமந்து கொண்டு அவருடைய அடிச்சுவடிலே சென்று அவருடைய பாதைகளை சென்று அவருக்காய் கடைசி வரைக்கும் உண்மையான ஊழியத்தை செய்த ஊழியக்காக நம்மை அழைத்துக் கொண்டு வருகிறார் என்று சொன்னேன். ஐந்தாவதாக அவரோடு கூட ரத்தத்தினாலே மாம்சனாலே உடன்படிக்கை செய்த உங்களையும் என்னையும் அவர் அழைத்துக் கொண்டு போக வருகிறார் என்று சொன்னேன். ஆறாவதாக நாம் அவருடைய பாதைகளை வெளியேறப்பட்டவர்கள். நான் சொன்னேன், விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறபடியினாலே அந்த விசுவாசம் வெளியேறப்பட்ட விசுவாசத்தை வாழ்கிற நம்மை, நம்முடைய பார்வையை வெளியேறப்பட்ட நம்மை அவர் அழைத்துக் கொண்டு போக வருகிறார் என்று சொன்னேன். ஏழாவது நாம் அவருடைய ஆவியின் முத்திரையை பெற்றிருக்கிறபடியினாலே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறபடியினாலே தேவன் நம்மை அழைத்துக் கொண்டு போக வருகிறார் என்று சொன்னேன். எட்டாவதாக அவருக்காக காத்திருப்பவர்கள். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 20 நாம் வாசிப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் கவனிங்கள். கிறிஸ்தவம் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு கிறிஸ்து அவர் வருவார் என்று சொல்லி ஏதோ அவர் 2000 வருடங்கள் ஆயிற்று, அவர் வருகிறது மாதிரி தெரியல, இதெல்லாம் போய் இதெல்லாம் கட்டுக்கதைகள் என்று சொல்லி பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் மத்தியிலே இயேசுவுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றவர்கள், அவருக்காக ஜாக்கிரதையோடு கூட எப்போ வருவார் என்று சொல்லி ஜெபித்து காத்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக அவர் வருகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்பதாவதாக நாம் கவனிக்க வேண்டியது, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், நாம் 11வது மணி நேரத்தை நாம் வசிக்கிற ஊழியக்காரர்கள். இதுக்கு முன்பாக அநேக ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அநேக ஊழியக்காரர்கள் அவர்கள் தேவனால அழைக்கப்பட்டு பல காலங்கள் அவர்கள் பல வருடங்களாக தேவனுக்கென்று கொடுக்கப்பட்ட வேலைகளை பல உபத்திரவ மத்தியிலே கஷ்டங்களுக்கு மத்தியிலே அவர்கள் மரணத்தின் சமயமாய் கடந்து வந்து பல உபத்திரவங்களை சகித்து எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் ஒன்றும் இல்லாதவர்களாக வெறுமையான நிலைமையிலே அநேக கஷ்டத்தின் மத்தியிலே வாழ்ந்த அநேக ஊழியர்களுடைய காலங்கள் எல்லாம் கடந்து போயிற்று. காலங்கள் செல்ல செல்ல இப்பொழுது நாம் எந்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம் என்றால், நாம் 11வது மணி நேரத்துக்கு வந்திருக்கிறோம். அப்படி என்றால் நாம கடைசி நேரத்துக்கு வந்து விட்டோம். இனி 11வது மணி வேலையிலே ஊழியம் செய்கிறவர்கள் கொஞ்ச நேரம் தான் ஊழியம் செய்வாங்க. அதனாலே முதலாவது ஊழியம் செய்தவங்க என்ன சொன்னாங்களா, ஐயா நாங்க காலையில இருந்து நாங்க இதுவரைக்கும் வேலை செய்தோம், எங்களுக்கு ஒரே பணம் தான் கூலி கொடுப்பீங்களா? நீங்க கடைசி நேரத்திலே 1 மணி நேரம் மாத்திரம் வந்து இந்த வேலை செய்து போன இந்த ஆட்களுக்கும் எங்களை சரிசமமாக்கி அவளுக்கு ஒரு பணம் தான் கொடுப்பீங்களா? அதுக்கு அவர் சொன்னாலே, உனக்கு நான் உன்னோடு கூட 1 மணி நேரம் வேலை செய்தால் நாளைக்கு 1
ஒரு காசு கொடுப்பேன்னு சொன்னேன். ஆனால் கடைசி நேரத்தில் வேலை செய்த இவர்களுக்கும் அந்த காசை தான் கொடுப்பேன்னு சொன்னேன். ஆகவே நீ ஏன் பொறாமை கொள்கிறாய்? ஆகவே நான் எல்லாருக்கும் கொடுக்கும்படி அவ்வளவு நான் வாஞ்சுள்ளவனாக தாராளமுள்ளவனாக இருக்கும் போதே நீ ஏன் கவலைப்படுகிறேன்னு சொன்னான். ஆகவே நம்ம கடைசி நேரத்தில் இருக்கிற 11ஆம் மணி வேளையில் இருக்கிற நாம் ஊழியக்காரங்க. அதனால கடைசி நேரத்தில் நாம் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நாம் உண்மையோடு உத்தமத்தோடு செய்து முடிக்க வேண்டும். நாம் அந்த ஊழியத்தை உண்மையாய் செய்யும் போது கர்த்தர் அதற்கான பலனை அந்த நமக்கு வாழ்ந்த ஊழியக்காரருக்கு என்ன அளவு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரோ அதே ஆசீர்வாதத்தை கடைசி மணி வேளையிலே வாழ்கிற நமக்கும் அந்த அளவு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறார். என் பிள்ளைகளே, இப்படி எப்படி நாம் ஆயத்தப்படுவது? இதுவரைக்கும் கேட்டோம் ஆண்டவர் யாரை அழைத்துக் கொண்டு போக வருகிறார் சொல்லி. இப்போது நாம் கவனிக்க வேண்டியது எப்படி நாம் ஆயத்தப்படுத்த முடியும். முதலாவது காரியம் விழித்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என் அருமையான தேவனிலே விழித்திருக்க வேண்டும் என்றால், நாம் விழித்திருக்காவிட்டால், நாம் தூங்கிவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? நடக்கிற காரியம் எல்லாமே நம்ம பறிகொடுத்து எல்லாவற்றையும் நாம் இழந்து விடுவோம். ஒன்று வீட்டில் எதுவுமே இருக்காது. தூங்கிக் கொண்டே இருந்தால் சகலமும் திருடன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய் விடுவான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இன்னைக்கு தூங்கிக் கொண்டிருக்காங்க. நீ எவ்வளவு நேரம் நீ தூங்குகிறாயோ, விழித்திராமல் தூங்குற அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ சகலவற்றையும் இழந்து விடும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ எல்லாவற்றையும் இழந்து போவாய். வேதம் சொல்லுகிறதே 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கவனிங்கள். ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு நாம் தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறிகொள்ளவர்கள் ராத்திரியிலே வெறிகொள்வார்கள். பகலுக்குரியவர்களாக நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் நாம் தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே நாம் தூங்குறவர்கள் அல்ல. ராத்திரியிலே தூங்குகிறவர்கள் அவள் வெறிகொண்டு தூங்குவார்கள், வெறித்து தூங்குவார்கள், தங்களை மறைந்து தூங்குவார்கள். என்ன நடக்கிறது என்று அவருக்கு தெரியாது. இந்த உடம்பில் இருக்கிற துணி கூட விலகி இருக்கிறதே, துணியே இல்லாமல் நிர்வாணமாய் தூங்குறது கூட சில பேருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வெளிக்கொண்டு தூங்குவார்கள். வேதம் என்ன சொல்றது? பகலுக்குரியவர்களாகிய நாமும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எனவே தெளிந்த புத்தி, நாம் எங்கே இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய எங்கே போகிறோம், நாம் என்ன பேசுகிறோம், யாரோட பேசுகிறோம், யாரோட பழகிறோம், எப்படி நடந்து கொள்கிறோம் என்கிற உணர்வை நமக்கு இருக்க வேண்டும். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாக இருந்து என்ன வேணுமா? விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசம். அப்புறம் என்ன சொல்றாரு? ரட்சிப்பின் நம்பிக்கை எனும் தலைசீராக ஹெல்மெட். இவைகளை நாம் தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம தெளிந்த புத்தி இருக்கா? முதல் கேள்வி. இரண்டாவது, விசுவாசம் நமக்குள்ளே பலமா இருக்கா? விசுவாசம் வளர்ந்து கொண்டே போகணும். ஐயா, எனக்கு போன வருஷத்துக்கான விசுவாசமே இல்லை, போன வருஷத்த விசுவாசம் ரொம்ப பலமா இருந்தது, இப்போ விசுவாசமே கிடையாது. ஏன்னு கேட்டா கஷ்டங்க சார், ரொம்ப உபத்திரங்க சார், ரொம்ப வேதனை, ரொம்ப ஜாஸ்தி பிரச்சனை வந்துருச்சு, அதனால விசுவாசம் இல்லை, அதனால இயேசு மேல அன்பு கூட போயிடுச்சு. இது தப்பான காரியம், தப்பான காரியம். நாளுக்கு நாள் வளரணும். அது வர்ற பிரச்சனை வந்துட்டே இருக்கட்டும், அது எப்படி வந்தாலும் வரட்டும். அது தலையை துண்டிக்கப்படுகிற வளர்ச்சி பிரச்சனை இருந்தாலும் வரட்டும். அதுக்காக உன்னுடைய விசுவாசத்தை நீ விட்டுவிடக் கூடாது. அதற்காக அன்பை நீ இழந்துவிடக் கூடாது. அதற்காக நம்ம தேவனுடைய கிருபையை, ரட்சிப்பை இழந்துவிடக் கூடாது. ஒரு முறை நம்ம ரட்சிப்பை இழந்து விட்டால் தாவீது கதறினான், ஐயோ ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாங்க, உங்களுடைய கிருபையை தாங்க, ஆண்டவரே ரட்சிப்பை எனக்கு தாங்க, ஐயோ ஆண்டவரே அது இல்லாமல் வாழ முடியாது என்று கதறினான் தாவீது. காரணம் என்ன? ரட்சிப்பின் சந்தோஷம், மகிமை நாம் தெரிகிறதில்லை. தேவனுடைய கிருபையை நாம் உணர்ந்து பார்க்கிறதில்லை. உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும், எல்லா கஷ்டங்களை காட்டிலும் அவருடைய கிருபையும், அவருடைய ரட்சிப்பும், அவருடைய அன்பு, சந்தோஷம் எவ்வளவு பெரிய தெரியுமா? அது ஒரு மனுஷன் இழந்து விடக்கூடாது. ஆகவே தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். விசுவாசம், அன்பு, ரட்சிப்பு, கிருபை, பரிசுத்த ஆவியானவரை நாம் இழந்து விடக்கூடாது. வேதத்திலே பார்க்கிறோம், சவுல் என்கிற ராஜா கர்த்தர் உயர்த்தினார். ஆனா உயர்த்த என்ன வந்துருச்சு? பொறாமை வந்துச்சு. அவன் பொறாமையிலேயே வாழ்ந்தான், அந்த பொறாமையிலேயே ஜீவித்தான். கடைசியிலே பொறாமையினாலே தேவனுடைய கிருபையை இழந்தான், தேவ ராஜ்யத்தை இழந்தான், தேவனுடைய பிரசன்னத்தை இழந்தான், அவருடைய குடும்பத்தை இழந்தான், அவருடைய வாழ்க்கையும் அவருடைய சந்ததியும் இழந்து போனான்.
சிம்சோனை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்தார். ஊழியத்தை செய்ய வேண்டியவன் தானே. ஊழியத்தை செய்ய வேண்டிய சிம்சோன், பரிசுத்தமாய் இருக்க வேண்டிய சிம்சோன், அவன் மாம்ச இச்சையினாலே, ஒரு பெண்களின் மேல் கொண்டிருந்த ஆசை இச்சையினாலே என்ன செய்தான்? ஊழியத்தை இழந்தான். ஊழியத்துக்கு வல்லமை இழந்தான். தேவனுடைய மகிமை இழந்தான். தேவ பிரசன்னத்தை இழந்தான். அது ஊழியம் எல்லாம் போயிடுச்சு. தேவ நாமத்துக்கு அவகேத்தி அவமானத்தை கொண்டு வந்தான். கடைசியில் அவனும் செத்து போனான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் கொடுத்த ஊழியத்தை அவன் எவ்வளவு கனமாக அவன் வைத்திருக்க வேண்டும். யூதாஸ் காரியத்தை தேவனுக்கு என்று ஊழியம் செய்திருப்பான், எவ்வளவு மகிமையுள்ள ஊழியக்காரனாக இருந்திருப்பான். அவன் தேவனை 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்து கடைசியில எல்லாவற்றையும் வளர்ந்தான். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சந்ததி, அவனுடைய குடும்பம், அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய பணம் எல்லாம் அங்கே சாபமாய் மாறிச்சு. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவன் நமக்கு கொடுத்த அருமையான வாழ்க்கையை நாம் இழந்து விடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனமானதை இச்சை நிமித்தம் ஓப்பனே பிரகாசுடைய இச்சையினாலே அவர் தேவனுடைய காணிக்கையை அவமதித்தபடியினாலே உடன்படிக்கையை இழந்தார்கள். தேவனுடைய பிரசனம் அவளை விட்டு கடந்து போயிட்டு அங்கே ஓப்பனுடைய மனைவி கர்ப்பம் தரித்திருந்தவர் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது அந்த பிள்ளையை வேதனையோடு பெற்றெடுத்தார். காரணம் என்ன? தன்னுடைய மாமனார் இறந்து போனால் இஸ்ரவேலானது தோற்கடிக்கப்பட்டது. உடன்படிக்கையை அங்க விரோதிகள் பிடித்துக் கொண்டார்கள். தன்னுடைய கணவனும் அங்க மரித்து போனார். கடைசியில் அவன் என்ன செய்தான்? தானும் மரிக்க போன நேரத்தில் இக்கபோத் என்று பெயரிட்டு அந்த குழந்தைக்கு பெயர் வைத்து இறந்து போனார். இக்கபோத் தான் தேவனுடைய மகிமை கடந்து போயிற்று. ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் வரும் நாளிலே நாம் தெளிந்த புத்தியோடு, நாம் விசுவாசத்தோடு, நாம் அன்பிலே நிலைத்திருந்து அந்த ரட்சிப்பை இழந்து விடாதபடிக்கு, கிருபையும் பரிசுத்த ஆவி இழந்து விடாமல் கடைசி வரைக்கும் இருப்போம் என்றால் கர்த்தர் நம்மை நிச்சயமாக அழைத்துக் கொண்டு போவார். இரண்டாவதாக நாம் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஆயத்தத்தோடு என்றால் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவதாக நாம் தேவனோடு கூட சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். உறவை தேவனோடு எப்பொழுது சரியா இருக்கணும். எந்த நேரத்திலும் இயேசுவோடு இருக்கிற ஐக்கியம் சரியா இருக்கணும். அது முதல். இரண்டாவதாக நாம் ஆவியில அனலா இருக்கணும். எப்பவுமே அனலா இருக்கணும். ஐயோ குளிர்ந்து போயிடுச்சு, இப்ப ஜெபிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க வர மாட்டேங்குது, ஜெபிக்க சந்தோஷமே இல்லை, ஜெபிக்க உற்சாகமே இல்லை, ஒரு மாதிரி இருக்கு சொல்லக்கூடாது. ஆவியிலே நீ அனலா இருக்க வேண்டும். மூன்றாவது, உன் ஆவி ஆத்மா சரீரமானது அது குற்றமற்றதா இருக்க வேண்டும். எந்த குற்றம், ஒரு சின்ன டாட் கூட, ஒரு பிளாக் டாட் இருக்க கூடாது. நான்காவது, நீ ஜெபத்திலே உறுதியா இருக்கணும். ஜெபத்தை மாத்திரம் விட்டு விடக்கூடாது. இரவும் பகலும் எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இரவும் பகலும் ஜெபிக்க வேண்டும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மனசாட்சியை நம்ம எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும். 24 hours நம்முடைய மனசாட்சி சுத்தமா இருக்கணும், கிளீனா இருக்கணும். அது ஒரு தூய்மையா இருக்கணும், ஷார்ப்பா இருக்கணும். மனசாட்சி பிளண்ட் ஆகக்கூடாது. அப்படி கடைசியாக தேவ சித்தம். இன்னைக்கு அநேகர் எல்லாம் செய்வாங்க, ஆனா கடைசியில தேவ சித்தம் செய்ய மாட்டாங்க. நாங்க பேய விட்டுன்னு சொல்லுவாங்க, நாங்க அற்புதம் செய்தோம்னு சொல்லுவாங்க ஊழியக்காரங்க. இன்னும் அநேக நாங்க வல்லமையான காரியம் செய்தோம், தீர்க்கதரிசனம் சொல்லிட்டோம், அதெல்லாம் செய்ய பல பெரிய பெரிய ஆர்கனைஸ் எல்லாம் பண்ணி லட்சக்கணக்கான ஜனங்க வந்தாங்க. பெரிய காரியம் இயேசுவே நாம சொன்ன உடனே பேயெல்லாம் கூட்டத்துல ஆடிச்சு, எல்லாம் ஓடிச்சு, எல்லாம் சரிதான். அப்ப ஆண்டவர் ஏனோட பார்த்து அக்கிரம செய்கிறாரு, என்னை விட்டு அகன்று போன சொல்றதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன காரணம் என்றால், அப்படி அக்கிரம செய்கை. நீங்க என்னுடைய வரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு என் வரத்தை எல்லாம் வல்லமையா பயன்படுத்துறீங்க. நான் செய்ய தவறான காரியம் என்ன? என் சித்தத்தை நீங்க செய்யல. என் சித்தத்தை, நான் சொன்ன சித்தத்தை, நான் என் பிதாவின் சித்தத்தை செய்யும்படி வந்தேன் என்றால் அந்த சித்தத்தை செய்து முடித்தால், அந்த சிலுவிலே தொங்கும் போது சொல்றாரு நான் முடித்தேன் என்று சொல்றார். இயேசு எதை செய்தார்? உலகத்தில் இருக்க பேர் இல்ல, போன இல்ல, ஒண்ணும் கிடையாது. அவர் யாரும் மதிக்கவும் இல்லை. பிசாசு பிடிச்சவன், பைத்தியக்காரன் சொன்னாங்க, அவர் பெருநீதிக்காரன் சொன்னாங்க. அதெல்லாம் கவலைப்படல. அவர் பிதாவின் சித்தத்தை செய்தே அது சிலுவிலே தொங்கும் போது பிதாவை சித்தத்தை முடித்தேன், இதோ வருகிறேன் பேசலாம். அந்த ஜீவிய வாழ்க்கையில இல்லைன்னு என்ன? ஐயோ பேர் கொடுக்கிறேன், பிசாசு அதெல்லாம் செய்தேன், அது வேலை இல்லை. ஆண்டவர் கேட்க அதெல்லாம் நான் கேட்கல, வேண்டாம். என் சித்தத்தை நீ செய்தாய். ஆகவே தேவ சித்தத்தை நாம் செய்து இந்த காரியத்திலே நாம் ஆயத்தமாக இருப்போம் என்றால் நம்ம அழைத்து கொண்டு போக இயேசு நிச்சயமாய் வருவார். காத்திரு. அடுத்தது காத்திரு என்றால்
விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும், நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும், சோர்ந்து போகாமல் காத்திருக்க. அநேகர் சோர்ந்துறாங்க. ஐயோ நான் ஜெபிச்சு ஒண்ணு ஆகல, இயேசு வர மாதிரி தெரியல, சோர்ந்து போயிட்டேன், அதனால விழுந்து போயிட்டேன் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. அதை நம்பிக்கை இழந்து விடக்கூடாது. நாம் எப்பொழுதுமே நான் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் உண்மையுள்ள உத்தமமான ஊழியக்காரா இருக்கிறோமா? உத்தமமான உண்மையான தேவ பிள்ளைகளா இருக்கிறோமா? உண்மையுள்ளதான அவருடைய ஜனமா இருக்கிறோமா? நாம் எந்த அளவுக்கு நாம் உண்மையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை அழைத்துக் கொண்டு போக வரப்போகிறார். ஆகவே இந்த வசனத்தை கேட்டு நீங்கள் ஆயத்தப்படும்படியாக கூட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். ஒரு நாளில் ஒரு எஜமான் என்ன செய்தாராம், தன்னிடத்தில் வேலை செய்கிற தன்னுடைய ஒரு பணியாளை அழைத்து சொன்னாராம். அவன் நல்ல வேலை செய்யக்கூடிய பணியாள். ஆகவே எஜமான் சொன்னார், நான் தூர தேசத்துக்கு போகிறேன், நான் வீட்டிலே கொஞ்சம் பணம் கொடுத்து போகிறேன், நீ ஒரு நல்ல வீட்டை எனக்கு ஆயத்தம் பண்ண, நான் நல்ல ஒரு வீட்டை எனக்கு கட்டு. அந்த நான் பயணத்தை நான் வெளிநாடு போய்விட்டு திரும்பி வந்து நான் வீட்டை நான் பெற்றுக்கொள்கிறேன், மிக சிறந்த முறையிலே அதை நீ கட்டி முடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த உத்தரவாதத்தை, அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையை அவருக்கு கொடுத்து விட்டு பணமும் கொடுத்து விட்டு அவர் வெளிநாட்டுக்கு போனார். சில ஆண்டுகள் கழித்து அவர் வருகிறேன் என்று சொன்னாராம். ஆனால் அதற்குள்ளாக இந்த பணியாளர் என்ன செய்தாராம், அவர் ஒரு வீட்டை கட்ட ஆரம்பித்தாராம். அவருடைய மனசுல என்ன இருந்தது, அவர் வருவதற்குள்ளாக நாம் எதையாவது போட்டு கட்டிடலாம், அது நல்ல பொருளோ கெட்ட பொருளோ சிமெண்டோ அல்லது ஏதோ மண்ணெல்லாம் போட்டு எப்படியாவது ஒரு வீட்டை நம்ம கட்டி கொடுத்தலாம், அவர் எல்லாம் பார்க்க மாட்டான்னு சொல்லி ஏதோ அவன் என்ன செய்தான், வேண்டாத சரியில்லாத பொருட்களை கொண்டு அவன் ஒரு வீட்டை கட்டி முடிச்சிட்டான். அதை பெயிண்ட் மட்டும் ஆரம்பிச்சிட்டான். கடைசியில் அவர் சொன்னாரே, நான் வந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அந்த எஜமான் வந்தாரு. சரியப்பா, வீட்டை கட்டினியா? கட்டி முடிச்சேன் சார், எங்க அந்த வீட்டை பார்க்கலாம் என்று சொல்லி அந்த பணியால் கூட்டி கொண்டு போய் காண்பிச்சான். ஓ, வீடு ரொம்ப அழகா இருக்குது, ரொம்ப அருமையா இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப பிரகாசமா இருக்குது, வெல் டன் என் சர்வன்ட் என்று சொல்லி அவன் ரொம்ப பாராட்டிட்டார். பாராட்டி என்ன செய்தாரு, அவன் கையில என்ன சொன்னாரா, இந்த கீ வச்சுக்கோ, நான் மறுபடியும் நான் ஃபாரின் போறேன், நான் வரமாட்டேன், ஆகவே இந்த இடத்துல இந்த கட்டின வீடு உனக்குத்தான் நான் கொடுக்கிறது கட்ட சொன்னேன் என்று சொன்னாரா. அவன் அந்த கீ வாங்கின போதே உள்ள உடைஞ்சு போயிடுச்சு. அழுதானாம் பாருங்க, அவ்வளவு அழுதான். நான் எனக்கு முன்னாலே தெரிஞ்சிருந்தா நான் வீட்டை அழகா கட்டியிருப்பேன், நல்ல விலையேறப்பட்ட கற்களை வச்சு கட்டியிருப்பேன், மிக ரொம்ப அழகான முறையை கட்டியிருப்பேன். நான் இந்த எஜமான ஏமாற்றி விட்டேன், அது கடைசியில எனக்கே அந்த வீட்டை கொடுத்து விட்டார். அழுதான். அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை, அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. கடைசியில நீ அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசு கிறிஸ்து வரும்போது நீ கைவிடப்பட்டவனாய் நீ பூமியிலே நீ தள்ளி அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியின் காலத்துக்குள்ளே நீ தள்ளப்படும் போதே நீ அழுது பிரயோஜனம் இல்லை, அழுது பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் வருகிறார், இயேசு சீக்கிரமாய் வருகிறார். நீ ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாயா? என் அருமையான மகன், அருமையான மகளே, கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் ஆயத்தப்பட வேண்டிய நாட்கள், காத்திருக்க வேண்டிய நாட்கள். எப்பொழுது இயேசு வருவார் என்று நாம் விழித்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அநேகர் கடைசி நாட்களே வெறி பிடித்தவர்களாக, லௌகிக இச்சைகளினாலே, உலகத்திலே பாரத்தினாலே, உலக கவலைகளினாலே நிறைந்தவர்களாக, உலக அந்தஸ்துகளிலே பல காரியங்களே அவருடைய மனமானதை அடைந்து அவர் வாழ்க்கையிலே வெறி கொண்டவர்களாக குடித்து வெறித்து புசித்து கண்ணியை போல அது பூமிக்கு வருமா. இந்த கண்ணியிலிருந்து தப்பி மனுஷனாக இயேசுவுக்கு முன்பாக நிற்பதற்கு நீங்கள் பாத்திரவான்களாய் மாற வேண்டுமானால் நீங்கள் இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இரவும் பகலும் நீ ஜெபிக்காவிட்டால் இந்த கண்ணியில் அகப்படுவாய், இந்த வெறியில் அகப்படுவாய், இந்த புசிப்பும் குடிப்பில் அகப்படுவாய், உலக இச்சைகளில் அகப்படுவாய். கடைசியிலே உன் ஆத்துமா நஷ்டப்பட்டு நீ நரகாக்கினிக்குள்ளே தள்ளப்படுவாய். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் எச்சரிப்பை ஏற்றுக்கொண்டு இரவும் பகலும் நாம் ஜெபித்துக் கொண்டே இருப்போம். கர்த்தர் வருவார், நம்மை அழைத்துக் கொண்டு போவார். நாம் அவரோடு கூட என்று நிற்கும் நித்தியமாய் வாழப் போகிறோம். கண்களை மூடி நாம் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெயமாமா. வசனத்தை கேட்டவர்கள் உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும். ஆத்மா சரீரத்தை
பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. நீ வாழப்போற நாட்கள் நீ வருகிற வரைக்கும் ஆண்டவரே நான் மனவாட்டியாக ஆண்டவரே பிள்ளையாக உம்முடைய சொத்தாக உம்மோடு உடன்படிக்கை செய்தவராக ஆண்டவரே நான் வாழப்போகிறேன். இந்த ஆவியின் முத்திரையை பெற்றவனாக உமக்கென்று காத்திருக்கிறவனாக நான் வாழப்போகிறேன், நீ ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி உங்களை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தேன். இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்தேன், ஒரு வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, நீ வரப்போகிறேன் என்பதை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் வரப்போகிறேன் என்பதை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோமே தவிர அதற்கான முயற்சி செய்து அதற்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற நிலைமையில நாங்கள் காணப்படாமல் இன்னும் அந்த பழைய அனுபவத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தயவால் நீர் எங்களை சுத்திகரித்து எங்களை கழுவி பரிசுத்தமாக்கி ஆண்டவர் இந்த நாளிலே தீர்மானம் எடுத்த உம்முடைய பிள்ளைகள் அந்த தீர்மானத்தை காத்துக்கொண்டு இயேசுவின் எக்கால சத்தம் தெளிக்கவர் கேட்கிற அந்த நாள் வரைக்கும் அவர்களை நீர் காத்துக்கொள்ள வேண்டுமா சொல்லுகிறேன். ஆண்டவரே, பேசின வார்த்தைகள் எங்களுடைய காதுகளிலே அது ரீங்காரம் செய்து கொண்டே இருக்கட்டும், அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் மறந்து விடாமல் நம்மை மறக்காமல் இந்த காரியங்களிலே நாங்கள் கவனமாய் வாழும்படி கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காக உடைய பிரசனத்திற்காகவும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. தொடர்ந்து உடைய காரியங்கள் அனைவரோடு இருக்கட்டும். எங்களை அபிஷேகத்தை ஆசீர்வதித்து நடத்தும். மாறாத இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் நன்மையும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பார்.